Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ஜூன் 9th கண்டக்ட் பண்ணாங்க. இந்த எக்ஸாமுக்காக டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் டென்டேட்டிவ் கீ இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அஃபிஷியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, டெலகிராம் பிடிஎஃப் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த கீஸில் எதனா மாறுபாடு இருக்குது, அஃபிஷியல் கீழே தப்பு இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா இந்த சம்மந்தப்பட்ட கீ நீங்கள் சேலஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே ரைட். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். இந்த ஏரியா கிளிக் பண்ணாதீங்க. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீ வந்து சேலஞ்ச் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த காலம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதுனவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட். ஓகே. ஸோ கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணிக்குவோங்க. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், சப்ஜெக்ட், கொஸ்டின் நம்பர் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். தெளிவாக பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டால் தான் ப்ராப்பராக சேலஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே நீங்கள் போட்டு தான் பண்ணுறீங்க. நீங்கள் ஓஎம்ஆர் என்ன மார்க் பண்ணிருக்கீங்க எல்லாமே உள்ளே வந்துடும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொஸ்டின் வந்திருக்கு. நம்பர் 1 வா என்ற வேறு சொல்லின் வினைமுற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த கொஸ்டின் பேப்பர் நம்பர் 1ல் கொடுத்துருக்காங்க. உங்களோட கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் ஹால் எழுதிருப்பீங்க இல்லையா, அந்த பேப்பரில் மேபி 10வது கேள்வியாக இருக்கலாம், இல்லை 20வது கேள்வியாக இருக்கலாம், 30வது கேள்வியாக இருக்கலாம். அப்போ சம்மந்தப்பட்ட இந்த கேள்வி நீங்கள் சேலஞ்ச் பண்ண போகிறீங்க. ஓகே. இப்போ என்ன உங்களுக்கு இது ஏ வந்து வராது, பி தான் வரும் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது, சேலஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் கொஸ்டின் பேப்பரில் எந்த நம்பரில் இந்த கேள்வி இருந்ததோ அந்த நம்பர் போட்டு தான் நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும். இந்த 1 போட்டோ இந்த 2 போட்டோ பண்ணக்கூடாது. உங்கள் பேப்பரை எடுங்க, உங்கள் கொஸ்டின் பேப்பர் கையில் வச்சுருப்பீங்களே அந்த பேப்பரில் இந்த கேள்வி எங்கே வந்திருக்கோ அந்த நம்பரை பார்த்து சேலஞ்ச் பண்ணால் தான் அங்கே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இன்னொரு விஷயம், அஃபிஷியல் சோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒரு அகாடமி படித்தேன், அங்கே சொல்லி கொடுத்தாங்க, அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி ஸ்கூல் புக்ஸ் எடுத்துப்பாங்க. ஓகே ஒன்று. அடுத்த விஷயம், ஒரு அஃபிஷியல் வெப்சைட், கவர்மெண்ட் சைட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ G7 சம்மிட் வந்து இருக்குது, எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ G7 சம்மிட் இருக்கா, G7 சம்மிட் PIB கவர்மெண்ட் அஃபிஷியல் சோர்ஸில் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயங்கள் நீங்கள் சேலஞ்ச் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக வந்து இருக்கும். ரைட். உங்களுக்கு எந்த கேள்விகள்லாம் சந்தேகமாக இருக்குது, தப்பாக தான் வந்திருக்குன்னு தோணுதா, தாராளமாக நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். சேலஞ்ச் பண்ணால் வந்து நெகட்டிவ் மார்க் போயிடுமா, மைனஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சேலஞ்ச் பண்ணால் இன்னும் பெட்டராக வந்திருக்கும். இன்கேஸ் சோர்ஸ் தெரியல, எங்கே இருக்குன்னு புரியலையா, அந்த கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, நானும் அதுக்கான சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஓகே. அடுத்த முக்கியமான விஷயம், நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறது வெப்சைட்டில் மட்டும்தான் சேலஞ்ச் பண்ணி ஆகணும். 7 days 1 week டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே சேலஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் போஸ்ட்டில் போட்டாலும், இமெயில் பண்ணாலும், கால் பண்ணாலும் எடுத்துக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 25th ஜூனுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணி ஆகணும், 5:45 மணிக்குள்ளே. அதுக்கு மேலே போட்டாலும் அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ யாருக்கெல்லாம் டவுட்டாக இருக்கும் அது எல்லாமே கீ நீங்கள் சேலஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் இதில் வச்சு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் செக் பண்ணி பார்த்துலாம். ஒரு பேரா வந்திருக்கும், அதுக்கான கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அஃபிஷியல் கீ செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடத்துல கட் ஆஃப் என்ன வரும், இதுக்கப்புறம் அந்த கேள்வி மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். கட் ஆஃப் வந்து நான் திரும்ப சொல்கிறேன், எந்த இன்ஸ்டியூட்டோ, எந்த அகாடமியோ, எந்த யூடியூப்ஸோ எதுவுமே நீங்கள் நம்ப வேண்டாம். ஏன்னா யாருக்குமே தெரியாது. எல்லாருமே குத்து மதிப்பாக அடித்து விடுறது தான். போன வருஷம் கேட்டாங்க, இந்த வருஷம் இப்படி வந்திருக்கு, பேப்பர் ஈஸியாக இருக்குது, பேப்பர் கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி கேட்டாங்க. எல்லாமே உடாப்ஸ் தாங்க. சீரியஸாக எல்லாமே வந்து உண்மை கிடையாது. யாருக்குமே ப்ராப்பராக தெரியாது. லாஸ்ட் இயர் சொன்னவங்க எல்லாருமே தப்பாக தான் போச்சு. அதை கட் ஆஃப் பற்றி இப்போ யோசிக்க வேண்டாம். மினிமம் 5 month எடுத்துக்கும் ரிசல்ட் வரத்துக்கு. நம்ம கட் ஆஃபை யோசிச்சே இருந்தோம் அப்படின்னா மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிட்டே வந்திருக்கும். அது ஓரமாக தள்ளி வச்சுட்டு அடுத்த எக்ஸாம் என்னவோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அடுத்த வேலை என்னவோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரிசல்ட் வரும்போது நம்ம வந்து பார்த்துக்கலாம். நாம் பார்க்குற கட் ஆஃபோ, நாம் யூஸ் பண்ணுற விஷயங்களோ எதுவுமே அங்கே மாற போகிறது கிடையாது. எக்ஸாம் எழுதியாச்சு, ஓஎம்ஆர் கொடுத்தாச்சு, வேலை வரட்டும், நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட். பயப்படாமல் இருங்க. கீ செக் பண்ணிட்டு ரிலாக்ஸாக இருங்க. நன்றி, வணக்கம்.